எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம் நண்பர்களே. முதல்ல நம்ம ஒரு மிகப்பெரிய கரவொலி எழுப்பலாம் செல்வி இலக்கியாவுக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய தலைப்பை நீங்கள் தொடங்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. வேறு ஒரு வேர்ஷனாக நான் சொல்கிறேன். ஒரு இன்க்ளூசிவ் குரோத்தை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த வளர்ச்சி, எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோரும் சேர்ந்து வளர வேண்டிய ஒரு சமூகம். அதை அன்டச்சபிலிட்டியில் தொடங்கி அவங்க நிறைவு செய்தது மாற்றம். இந்த மாற்றத்துக்கு ஒரு நாளில் வந்துடாது, ஓராண்டில் வந்துடாது, ஒரு நூற்றாண்டிலும் கூட வராது. ஏன்னா நம்மக்கிட்ட ஊறி இருக்கிற பல விஷயங்களை மாற்றுவதுங்கிறது அவ்வளோ காலத்தில் உடனடியாக நடந்துடாது. அதை தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. இலக்கியா ரொம்ப அழகான உரை, ஆழமான உரை, ரொம்ப ஆழமான உரை. மகிழ்ச்சி. அது இந்த தலைமுறையிலேருந்து அது ரொம்ப ஆழமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய பள்ளி, உங்களுடைய தாயாருக்கு, அதுபோல் ஆசிரியர்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி. சரி, அன்பின்றி அமையாது உலகு. நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஏன்னா என்னை பற்றின பல பர்செப்ஷனில் இது ஒன்றா இருக்கும். நான் எங்கேயாவது திரைப்படங்களுக்கு போகிறேன் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டெல்லாம் இருக்கும். எப்போவாது போகும்போது ஆச்சரியமாக கேட்பாங்க, நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா அப்படிம்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன் இந்த கேள்வி நம்மளை நோக்கி வருது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப எப்போவுமே தீவிரமாக சீரியஸாக இருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு நாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணும். அந்த இடத்துலேருந்து இந்த தலைப்பு கூட உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கார்த்திகை செல்வனுக்கும் அன்பின்றி அமையாத உலகு, என்னது இது, ரொம்ப சீரியஸான ஒரு ஆளுக்கு அப்படின்னு. இந்த சவாலை எனக்கு கொடுத்துருக்கிறது நம்ம ராதாகிருஷ்ணன் சார். இந்த தலைப்பை இலக்கிய களம் அமைப்பினுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வச்சுருக்காரு. பொதுவாக சவால்கள் வந்தால் அதை எதிர்கொண்டிருந்தோம் தானே. சரி, இந்த சவாலை எதிர்கொண்டுடலாம். அன்பின்றி அமையாத உலகு, அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு சொற்றொடராக இருக்கலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப வலிமையான ஆழமான கருத்தை சொல்லக்கூடிய ஒன்று. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தனி மனித வாழ்க்கையில், சமூகத்தில் அப்படின்னு எல்லா இடத்திலும் அன்பு நிறைந்தே இருக்கிறது. வார்த்தையாக நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் அன்பு இல்லாத ஒரு அன்பு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் எடுத்திங்கன்னா, திரைப்படங்களில், தமிழ் திரைப்படத்தில் ஒரு 10,000 பாடல் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு ரொம்ப மகிழ்வான ஒரு நாள் கூட. எனக்கு மிகவும் பிடித்த திரு ஜெயச்சந்திரன் அவர்களோட இந்த நிகழ்ச்சி அவருடைய நினைவாக தொடங்கிறது அப்படிங்கிறது இந்த ராசாத்தி ஒன்றை தான் ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி வீரச்சிறுமியாக இருந்த ஒருத்தர். அந்த இடத்துல வீரம் மட்டும் இல்லை விஷயம். காந்தியார் மீது அவருக்கு இருந்த அன்பு, காந்தியாருக்கு இந்தியர்கள் மீது இருந்த அன்பு. அவர் ஏன் அந்த போராட்டத்தை, பேரணியை முன்னெடுத்திருக்கிறார் சொல்லுங்கள். ஒரு மிகப்பெரிய பேரணி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்று. அவருக்கு அந்த சமூகத்தின் மீது, இந்திய சமூகத்தின் மீது, மனிதர்கள் மீது, இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த சக மனிதர்கள் மீதே அன்பு இருந்ததுனால தான் அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ அந்த அன்பின் காரணமாக ஒரு முன்னெடுப்பு நடந்திருக்குது. ஒரு சிறு நிகழ்வு தான், ஆனால் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே அடிப்படை அன்பாகத்தானே இருந்திருக்கு. காந்தியார் மீது இருந்த அன்பினால் தான் அந்த குழந்தை அங்கே நிற்கிறாங்க. தில்லையாடி வள்ளியம்மைங்கிற ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீராங்கனையை உருவாக்குவது என்பது காந்தியார் மீதான அன்பாக இருக்கிறது. காந்தியார் அங்கே நிற்பதற்கும் இவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பாகத்தான் இருக்கிறது. இப்படி வரலாற்றில் பல விஷயங்கள் இருக்குது. தென்னாப்பிரிக்கா பற்றி பேசுறதுனால இன்னொரு நிகழ்வு கூட சொல்லலாம். நெல்சன் மண்டேலா எல்லாருக்கும் தெரியும். கருப்பினத்தின் தங்கம், அவ்வளோ பெரிய உலகம் முழுக்க கொண்டாடப்படக்கூடிய மனிதர்களில் அவர் ஒருத்தராக இருக்கிறார், தலைவர்களில் ஒருத்தராக இருக்கிறார். அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அவர் தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக வந்துடுறாரு. வந்த பிறகு ஒரு உணவு விடுதிக்கு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அங்கே எளிமையாக இருப்பாங்க எல்லோரும். இப்படி அதிபர் அங்கே வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதிபர் வருவார். அப்படி உணவு விடுதிக்கு சாப்பிட போகிறாரு. அங்கே உணவு விடுதி சாப்பிடும்போது அவருக்கு காவலுக்கு இருந்த அதிகாரிகள் ஒருத்தரை கவனிக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் இருக்குது, அவர் சரியா இல்லையே, அவர்கிட்ட அவர் ஏதோ அச்சுறுத்தலாக இருப்பாரோ, அதிபருக்கான அச்சுறுத்தலாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு அந்த மனிதரை உற்று நோக்குறாங்க. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு இவரும் பார்க்குறாரு. மண்டேலாவுக்கும் தெரியுது, யாரையோ காவல் அதிகாரிகள் உற்று நோக்குறாங்களே, என்ன சிக்கல் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்புறம் பார்த்த பிறகு காவல் அதிகாரிகள் அவரை போய் விசாரிக்க போகிறாங்க. யார் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மண்டேலா பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருது, ஓ இவர் தானா அவர் அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள் அழைத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, அச்சுறுத்தலும் வராது, அவரை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்கன்றார். யார் அந்த நபர் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி கட்டாயம் இந்த இடத்துல வந்திருக்கும். ராதாகிருஷ்ணன் சாருக்கு அது குறைஞ்சபட்சம் வந்திருக்கும். அதனால் சொல்கிறேன், யார் அந்த நபர் அப்படின்னா, மண்டேலா சிறையில் இருக்கும்போது அவருக்கு பல கொடுமைகள் நிகழ்த்தப்படுது. அப்படி கொடுமைகள் நிகழ்த்தப்பட்ட காலத்தில் சிறை காவலராக இருந்தவர் தான் அந்த மனிதர். அப்போ ஒரு நாள் அவர் மண்டேலா குடிநீர் கேட்டிருக்காரு, தாகத்திற்கு குடிநீர் கேட்டிருக்கிறாரு. மிக கொடூரமான ஒரு மனிதராக இருந்தால் தான் இந்த செயலை செய்ய முடியும். அப்படி ஒரு செயலை அந்த காவலர் செய்கிறார். தன்னுடைய சிறுநீரை அந்த குடிநீரில் கலந்து மண்டேலாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. இதை குடி அப்படிங்கிறாரு. மிக ஒரு
தண்ணீருக்காக ஒரு மனிதர் நிற்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒருத்தன் அப்படி செய்யவே முடியாது. அப்போ மிருகத்தனமான சிந்தனையோடு இருந்த ஒருத்தன் அந்த வேலையை செய்திருக்கிறார், அந்த சிறைக்காவலை செய்திருக்கார். அவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அதிபர் மண்டேலா இப்போ அதிபராக வந்திருக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு என்ன நிலமாகும், நம்மளை பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பதட்டத்தில் அவர் இருக்கார். மண்டேலா சாமானியர் இல்லைல்ல. இப்போ அவர் இல்லை அவரை விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் என்ன நிகழ்வுன்னு கூட சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு. எதிரியை கூட மன்னிக்கக்கூடிய, எதிரியின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய அன்பாளவராக பண்பாளர்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த தலைவர்கள் மாற்றங்களை உண்டாக்குகிறார்கள் அப்படிங்கிறது சொல்கிறேன். எதிரியின் மீது அன்பு செலுத்த முடியுமா? இவ்வளவு கொடூரமாக செஞ்சுருக்க ஒருத்தன்ட்ட நிறைய உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து மதர் தெரசா சொல்லியேன்னு கேட்கக்கூடாது. நான் இன்றைக்கி தான் சொல்லிட்டேனே, நேசிக்க வேண்டும் என்பது தான் வள்ளலாருடைய கருத்தாக இருந்திருக்கு. எல்லா பெருந்தகைகளும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் அடிப்படையாக இருக்குது. இப்போ என்ன சிக்கல் இருக்குது? இலக்கியா சொன்னதுலேருந்து என்ன சிக்கல் இருக்குது இன்றைக்கி? அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை எங்கேருந்து வருது? சக மனிதனை நேசித்தா வராதே, அன்பு செலுத்தினா வராதில்ல. இலக்கியாவுக்கு தெரியாது. அந்த வயது ரொம்ப அழகான வயது. நிறைய சமூகத்தினுடைய எந்த அழுக்குகளும் மனதுக்குள்ளே போகாத, மூளைக்குள்ளே போகாத ஒரு வயது, அற்புதமான வயது. அப்படியே வளர்ந்துடணும். நாம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த சொசைட்டி அப்படி விட்டுறாது. எல்லா குப்பையும் நம்மகிட்ட கொண்டாந்து கொட்டும். ஆனாலும் அதுலேருந்து விலகி 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 வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. வெளியில் தெரியறது மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஊரில், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியிலலாம் மாற்றங்களை உண்டாக்கக்கூடியவர்களாக இவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ சக மனிதனை நேசிப்பது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். சக மனிதனை நேசிப்பது தான் சமநீதி. சமநீதிக்கான அவசியம் இருக்குல்ல, அதுதான் அவங்க சொன்னாங்க. சமநீதி வேண்டும், அதானே எல்லாருக்குமான ஒரு நீதியாக இருக்க வேண்டும். இயற்கையின் படைப்பில் எல்லோரும் ஒன்று, எல்லாருமே ஒன்று தான். அப்படின்னா வெவ்வேறாக இருக்க முடியாதுல்ல. சமநீதி, இந்த சமநீதி தான் சமூக நீதி, வேற ஒன்றும் இல்லை. சக மனிதனை நேசிப்பதுங்கிறது தான் சமூக நீதி. சமூக நீதிங்கிறது ஒரு பெரிய அரசியல் சொல்லாடலாம் எடுத்துக்காதீங்க. சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒன்று தான் சமூக நீதி. சரி, அப்போ நாங்கள் அந்த சக மனிதனை நேசிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? அப்படி யாரெல்லாம் சக மனிதனை நேசித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தான் இந்த சமூகத்திற்கான திட்டங்களை, இந்த சமூகத்திற்கான மாற்றங்களை, இந்த அடிப்படையில் அன்பு என்ற ஒன்று இருந்தால்தான், சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால்தான் இந்த இடத்திற்கே நகர்ந்திருப்பாங்க. அப்படியானவர்கள் இருந்ததுனால மட்டும்தான் இன்று வரை இந்த உலகம் அழகாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இப்போ உலகத்தில் நெகட்டிவிட்டியே இல்லையா, உலகத்தில் பிரச்சனைகளே இல்லையான்னா நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய மாறாக இருக்கவங்க இருக்கிறாங்க. வெறுப்பு அதிகமாகிட்டே இருக்குது, வன்மம் அதிகமாகிட்டே இருக்குது. நான் மறுக்கவே இல்லை. ஆனால் கூடவே நம்பிக்கையும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இலக்கியாவை நான் பார்க்குறேன், 100 இலக்கியாக்களை பார்க்குறேன், 100 விதமான மனிதர்களை சந்திக்கிறேன். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான மனிதர்கள் அன்போடும் இந்த சமூகத்தின் மீது அக்கறையோடும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அக்கறை நான் வந்து பெரிய நீங்கள் வந்து தலைவர்களாக தான், நான் இப்போ பட்டியல் போட்ட தலைவர்கள் தான் சொல்லணும் இல்லை. ஒரு ஆசிரியர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறார். அந்த சமூகத்தில் அவர் செய்யக்கூடிய வேலைங்கிறது இருக்குல்ல, அன்பின் மிகுதியால் அவர் செய்யக்கூடிய வேலை இருக்குல்ல, பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. சமீபத்தில் என்னுடைய தமிழ் ஆசிரியை மறைந்துட்டாங்க, மீனாட்சி அக்கான்னு. நாங்கள் தமிழ் ஆசிரியை அக்கான்னு சொல்லுவோம் எங்களுடைய வகுப்புகளில். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் அவங்கள போய் பார்த்தாங்க. அவங்க பணி ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது. பணி ஓய்வு பெற்று 20 ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவரை மருத்துவமனையில் போய் பார்த்தாங்க. அப்படின்னா அவங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்துருக்கணும். எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் அவங்க ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை உண்டாக்குறாங்க. ஒரு உதாரணம் மீனாட்சி அக்காங்கிறவங்க. அவங்கள நான் போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அதுக்கு 4 நாட்களில் அவங்க இறந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு நான் போன போது என்னை அவங்களுக்கு நினைவு இருக்குது. கையை பிடிச்சிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆசீர்வதிச்சுட்டு மகன், என்னுடைய அடுத்த எனக்கு ஜூனியர் அவர் சங்கர்னு, பொண்ணு தான் எனக்கு சொல்கிறாங்க, கண்ணம்மா நாங்கள் வந்து செல்லம்மா அந்த குழந்தைய கூப்பிடுவோம், என்னுடைய தங்கை மாதிரி. அவங்க பெங்களூர்லேருந்து சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்காங்கன்னா அப்படின்னு சொன்ன பிறகு நான் போய் பார்க்குறேன். அப்போது அக்காவுடைய விருப்பம் என்ன இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் என் பிள்ளைகளுக்கு, போதும் நீ டாக்டர்கிட்ட ஏதாவது செய்யணுன்னா எனக்கு எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிவிடு, நான் என்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு போதும் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப சங்கடமான ஒரு சூழல். மருத்துவம் பார்க்க வேண்டாம், எனக்கே தெரியுது, ரொம்ப 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 கடைசி காலகட்டத்தில் இருக்கிற 15-20 நாட்களாக ஐசியூவில் தான் தொடர்ச்சியாக இருக்கிறேன், மீண்டு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு குறைவாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வலியை விட என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய வலிங்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எனக்கு அந்த மருத்துவமனை தெரியும், அந்த மருத்துவமனையுடைய சீஃப் தெரியுங்கிறதுனால அவங்க அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. பிள்ளையை வச்சுட்டு தான் சொல்கிறாங்க, சங்கரை வச்சுக்கிட்டு. அவன் கையை இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டாங்க, என் கையை இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டாங்க. சொல்கிறாங்க, நான் வந்து அது எப்படிக்கா இருக்க முடியும், நல்லா வருவீங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற. மகனும் மகளும் ஒரு நாளும் சலிப்பு இல்லாமல், ஏன் சொல்கிறேன்னா ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும் செய்கிறாங்கன்னு இல்லை,
ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு வினாடியிலும் கூடவே இருந்து கடைசி நொடி வரைக்கும் காப்பாற்றிட முடியாதா அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காங்க. ஆனால் இந்த வழியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு அம்மா நினைக்கிறாங்க. அந்த இடத்துல அன்பு இருக்குது. இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பான ஒருத்தர், நான் பார்த்த ஒரு அன்பான ஒருத்தர், அவங்க என்ன மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறாங்க. அவங்களை சந்தித்த நூற்றுக்கணக்கான மனிதர்கள், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இன்றைக்கி வெவ்வேறு துறைகளில் வேறு உயரங்களில் இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு நான் பார்த்தேன்னா, எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு தெரியும், நமக்கு உலக வாழ்க்கையினுடைய இயல்பு அல்லது இதுதான் ரியாலிட்டின்னு எப்போ உணர்வோன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நேரங்களில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன், இதான் ரியாலிட்டின்னு உணர்வு எப்போ வரும்னா, இறுதி காரியங்களில் ஒவ்வொரு இறுதி காரியத்தை அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்திருக்குது. நாம் ஏதோ நினைக்கிறோம், வாழ்க்கை என்னமோ நினைக்கிறோம், வேறு ஏதோ நினைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடைசி அவ்வளோதான் அப்படிங்கிற ரியாலிட்டியை அங்கே தான் உணர்வோம். அப்போ அன்னைக்கு வந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வெவ்வேறு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் மீண்டும் ஒரு அன்பான ஆசிரியை மூலமாக ஒரு பாசிட்டிவிட்டி அங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு. அன்பு என்ன மாற்றம் செய்யும் அப்படின்னா, எனக்கு அதுக்கு பிறகு பேசின 2-3 என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையில் வேறு சில விஷயங்களை நான் இங்கெல்லாம் தப்பாயிட்டு அதை சரி பண்ணியிருக்கேன். நம்ப மாட்டீங்க, ஒரு சிறு நிகழ்வு, ஒரு சிறு சந்திப்பு, அவங்க மரண படுக்கையிலேருந்து சொன்ன அந்த வார்த்தைகள், அவங்க கொடுத்த ஆசீர்வாதம், அந்த அன்பு என்ன மாற்றத்தை உண்டாக்குதுன்னு. அப்படி தான் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். தனித்தனி நிகழ்வுகளாக இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி தான் உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது. அன்பு இல்லைன்னா நீங்கள் இந்த இலக்கிய களம் இங்கே வருமா? எதுக்காக இந்த இலக்கிய கலன்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க? இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன அவசியம் இருக்குது? இதனால் என்ன கிடைக்குது? 12 வருஷமாக ஏன் நடத்தணும்னு நினைக்கிறாங்க? ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் உருவாக்குவதில் ஒரு சிறு துளி என்னுடைய பங்கு இருக்குதா அப்படின்னு நினச்சிட்டாலே, அன்பு இருந்தால் தான் நடக்கும். சக மனிதனை நேசித்தால் தான் அது நடக்கும். என் ஊரில் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கணும், அறிவார்ந்த தளத்தை உருவாக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் அது வர முடியாது. இப்படி சிறு சிறு நகர்வுகளில் எல்லாவற்றிலும் அன்பு இருந்து கொண்டே இருக்கு. அப்பாக்களை பற்றி சொன்னேன் இல்லையா? ஏஆர் முருகதாஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் என்னுடைய நண்பரும் கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ஏன்னா நான் ஒரு அப்பா பிள்ளை. அஃப்கோர்ஸ் அம்மா இல்லாமல் நான் இல்லை, அது அம்மாவுக்கும் தெரியும். அப்பா இல்லை, அப்பா இறந்து 25 ஆண்டுகள் ஆச்சு. இந்த வருஷம் 25வது ஆண்டு அவருடைய நினைவை முடித்து இப்போ தான் ஒரு மாதம் ஆகுது. 2000 இறந்துட்டார். ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டார், 45 வயசு. அவர் ஹி வாஸ் அ டீச்சர், ஒரு மிடில் ஸ்கூலில் ஹெச்எம்மாக இருந்தார், தமிழ் ஆசிரியர். அதனால தான் கார்த்திகை செல்வன் பேர் வச்சார். அந்த பேர்னால தான் எனக்கு வேலை கிடச்சிது. அது தனிக்காது, அதுக்குள்ளே சுருக்கமாக வந்துடுறேன். இப்போ முருகதாஸோட ஒரு நேர்காணல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேர்காணல். அவர் முதல் திரைப்படம் தீனான்னு ஒரு திரைப்படம் பண்ணுறாரு. அந்த தீனாங்கிற திரைப்படம் வெற்றிகரமாக வந்த பிறகு அதே விகடனில் அவர் கொடுத்த நேர்காணல், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடைசி கேள்வி பதில். என எப்போதுமே என் மைண்டில் நின்றுட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் பதிலும். அப்படி என்ன நிறைய பேட்டிகள் வருது, நிறைய நேர்காணல்கள் வருது, ஒரு கேள்வி ஒரு பதில் ஏன் நின்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. அவங்க அப்பா முருகதாஸை இன்னைக்கு இயக்குனர் தம்பி இருக்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு இயக்குனர் வரும், பாலாஜி சக்திவேலுடைய நெருங்கிய ஒரு எஸ், அவர் ஆகச்சிறந்த ஒரு இயக்குனர் ஒருத்தர். அது மாதிரி முருகதாஸ் கதையில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மளிகை கடை நடத்தின ஒரு அப்பா கள்ளக்குறிச்சியில் இருக்கார். அவர் பையனை நீ போய் சினிமா தான் உன்னுடைய ஆர்வமாப்பா, சரி திரைப்படத்தில் போய் வெற்றி பெற்று வா அப்படின்னு அனுப்புகிறார். எத்தனை அப்பாக்கள் அனுப்புவாங்கன்னு தெரியும். எவ்வளோ காலம் வீணடிக்க போகிறேன்னு கேட்கக்கூடிய அப்பாக்கள் இருக்கலாம், எவ்வளோ காலம் எப்படியே போக போகிறேன்னு கேட்கக்கூடிய அப்பாக்கள் இருக்கலாம். ஆனால் இந்த அப்பா வேறு ஒருத்தர். அவர் ஒவ்வொரு முறை மகன் சோர்ந்து போய் திரும்பி ஊருக்கு வரும்போதும், இனிமேல் நம்மளால் சினிமாவில் ஜெயிக்க முடியாது, நமக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், ஊருக்கு திரும்பும் போதெல்லாம் தைரியம் கொடுத்து இல்லை நீ வெற்றி பெற முடியும், நீ போயிட்டு வான்னு சொல்லக்கூடிய அப்பா. சரி, இதில் பல அப்பாக்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் பின்னாடி வரேன் அந்த கதைக்கு. அதை விட கூடுதலாக இன்னொரு வேலை பண்ணார். மகன் ஆகச்சிறந்த திரைக்கதை எழுத்தாளர்னு அவர் நம்புகிறார், இயக்குனர் அப்படின்னு அவர் நம்புகிறார். அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு தயாரிப்பு அலுவலமாக இந்த திரைக்கதையை எடுத்துகிட்டு மகனுக்காக வாய்ப்பு கேட்டு போய் நின்னாப்பா. அவர் ஒவ்வொரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாக மகன் இருக்க மாட்டார், அப்பா போய் நிற்பார். இது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்பா போய் மகனுக்கான வாய்ப்பு கேட்டு ஆகச்சிறந்த திரைக்கதை இதை படிங்க, என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு பல நேரங்களில் போய் நின்றுருக்கார். அப்படி ஒரு அப்பா கிடைச்சதை பற்றியும், இன்னும் அப்பாவுடைய இந்த நெகிழ்வான தருணங்கள் பற்றியெல்லாம் நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது அவருக்கு, ஏஆர் முருகதாஸ்க்கு. கூடிய விரைவில் அதை பற்றியும் ஒரு உரையாடல் நிகழ்த்தணும்னு சொல்லியிருக்கேன். அப்பாவுடைய பிள்ளையா அப்பாவுடைய மகனா 2 பேரும் பேசணும்னு நினச்சிருக்கிறோம். இப்போ இந்த தீனா திரைப்படம் வருது, திரைப்படத்தை கமிட் ஆகிட்டார் மகன். அப்பா இவ்வளவு உழைப்போட மகனுடைய வெற்றிக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அப்பா. தீனா திரைப்படம் கமிட் ஆகிடுச்சு, திரைப்படம் பண்ணுறாரு, ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற வரைக்கும் தெரியும். படம் வெளியாகி வெற்றிகரமான இயக்குனராக வராரு. அப்பா இல்லை, உயிரோட இறந்து போயிட்டார். அப்போ அந்த மகனுக்கு என்ன இருக்கும்?
ஏன்னா அவரோட வாழும் காலத்தில் அவருக்கு நான் ஒரு விஷயத்தை செஞ்சிடணுன்றதானே இப்படி அன்பான அப்பாவுக்கு மகன் செய்யக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அதுவும் க்ரியேட்டிவான ஒரு ஆள். க்ரியேட்டிவாக இருக்கிற எல்லாரும் இமோஷனலாக இருப்பாங்க, கொஞ்சம் இமோஷன் கூட தான் செய்யும். அப்படியான ஒரு மனிதர். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, வேடன் பத்திரிகையில் பேட்டியில் நிறைய விஷயங்களை பேசிட்டு, தீனா திரைப்படம் வெற்றி மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு கடைசியாக இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. கடைசியான கேள்வி. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆள் இல்லாத கிரவுண்டில் சிக்ஸர் அடித்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அந்த வலி என்னன்னு தெரியுதா? ஒரு சிக்ஸர் எவ்வளோ பெரிய வேல்யூ. ஒரு கிரிக்கெட்டராக இருந்தால் ஒரு சிக்ஸர் அடித்தா அவ்வளவு மகிழ்ச்சி வரும். ஒரு மைதானத்துக்கு வெளியே நான் பந்து அடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு சிக்ஸர் அப்படிங்கிறது வந்து ஆகச்சிறந்த வெற்றி, அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யாருமே இல்லாத இடத்துல அந்த சிக்ஸருக்கு என்ன மரியாதை? எங்கள் அப்பா இல்லாத இடத்தில் அந்த வெற்றி என்பது ஆள் இல்லாத கிரவுண்டில் சிக்ஸர் அடித்த ஃபீலிங் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தார். அப்போ அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? ரொம்ப எளிய மனிதர்கள் தான். அவ்வளோ அழகான அன்பு இல்லை அப்பா மேலே அவருக்கு இருந்த அன்பு. எவ்வளோ அன்பான அப்பா இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நான் அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். நாளைக்கு தோழர் சுவே வராருங்க, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்த கதையை சொல்லுவார். 2022 வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் எல்லாம் அங்கே சிறப்பு விருந்தினர்களாக போயிருந்தோம். சுவே, நான், இன்னும் பல நண்பர்களாக இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே நல்ல சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்துச்சு. பாலச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்தார், தமிழச்சி தங்கப்பாண்டியன். இலக்கியம் சார்ந்த ஒரு தலைப்பாக இருந்துச்சு, அதை நான் நெறியாள்கை செஞ்சேன். தமிழ் சார்ந்து மொழி சார்ந்து பேசணும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போகாமல் அமெரிக்கா போய்ட்டு வர முடியுமா அப்படின்னு நாங்கள் ஒரு பயணம் போனோம். அந்த பயணமே ஆகச்சிறந்த ஒரு அனுபவம், அது தனியாக சொல்லணும். ஒரு நாள் முழுக்க பயணித்தோம். அது ஒரு 6 மணி நேரம் நியூயார்க்லேருந்து நயாகரா போகிறதுக்கு. ஆனால் நாங்கள் ஒரு நாள் முழுக்க பயணித்தோம். பயணத்தின் போது அவ்வளவு கதைகளை பேசணும், அவ்வளவு விஷயங்களை கொண்டாடணும். ஒவ்வொரு தருணத்தையும் சுவேட்டை வந்து வேள்பாரி எப்படி நகர்ந்தது, எப்படி நடந்தது, ஒவ்வொரு காட்சியாக எனக்கு விவரித்தார். அது ஒரு பெரிய சுகானுபவம். அதெல்லாம் வந்து அந்த நேரம் மீண்டும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் விஷயம் இல்லை. நாங்கள் அங்கே போயிட்டோம். இரவு வெளிச்சத்தில் நயாகராவில் வந்து லேசர் காட்சிகள் அடிக்கும். அப்படி வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இன்னும் சொல்கிறாங்க கனடாலேருந்து இன்னும் சிறப்பாக இருக்குன்றாங்க. விஷயம் காட்சி பற்றியோ லேசர் காட்சிகளை பற்றியோ அமெரிக்காவின் புகழோ அல்ல. கார்த்திகை செல்வன் அமெரிக்கா போனதும் அல்ல, சூவே அமெரிக்கா போனதும் அல்ல. வேறொன்று இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த கூட்டத்திலிருந்து நாங்கள் வந்து நீர்வீழ்ச்சியினுடைய அழகை, அது எவ்வளவு வேகமாக விழுது அப்படிங்கிறதையும், இயற்கையையும் இயற்கையின் படைப்பையும், இதை எப்படியெல்லாம் இவங்க வர்த்தகமாக மாற்றுகிறார்கள், இந்த டூரிசம் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் என்ன செய்யலாம், இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நாம் ஏன் டூரிசம் டெவலப் பண்ணல, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு குரல் வருது. அண்ணே எப்படின்னே இருக்கீங்க? மதுரை தம்பியோட குரல் வருது. அவ்வளவு மகிழ்ச்சியாக, அப்படி ஒரு கொண்டாட்டமாக ஒரு குரல் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குது. நீங்கள் அமெரிக்காவில் ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில் இங்கிலீஷ் மட்டுமே பேசுகிற, ஃப்ரெஞ்சு மட்டுமே இருக்கிற கூட்டத்தில் ஒரு தமிழ் குரல் கேட்டால் அப்படி அழகாக இருக்கும்ல. அதுவும் ரொம்ப பாசத்தோட ஒரு மதுரைக்கார தம்பி. அப்போ அவர் வந்து பார்த்துட்டு மகிழ்ச்சி அடையார். உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சினே, ரொம்ப சந்தோஷம்னே. அப்பா தான் பார்த்தாங்க, அப்பா தான் உங்களை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் இருக்கீங்க பாருங்கன்னு சொன்னார் அப்படின்னு அப்பாவை காமிக்கிறார். அப்பா ஒரு 200 அடிக்கு அந்த பக்கம் இருக்கார். ரொம்ப மகிழ்ச்சியாக வராரு, ரொம்ப அன்பாக வராரு. பல அன்பை அப்படி நான் வந்து பார்த்துருக்குறேன். பிரச்சனை என்னென்னா, அதுதான் சொன்னல, அது ஒரு பெரிய அக்கௌண்டபிலிட்டி. நம்ம மீண்டும் மீண்டும் இவ்வளவு அன்புக்கும் உகந்தவராக நாம் இருக்க வேண்டுமேங்கிற பதட்டம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அன்பு அந்த மாதிரியான ஒரு விஷயம் விட அன்பின்றி அமையாத உலகு தான். அது கூடவே இருக்கக்கூடிய நெருக்கடி அதெல்லாம். அப்போ வராரு அந்த அப்பா. நான் இப்போ சொல்கிறேன் அந்த தம்பிகிட்ட, எப்பா நான் மட்டும் வரலப்பா, உங்கள் எம்பி இங்கே இருக்கிறார், உங்கள் ஊர் எம்பி இருக்கார் பாருங்கள் அப்படிலாம் எல்லாரையும் சொல்கிறோம். நாங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், நாங்கள் ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். குணசேகரன் நண்பர் இருந்தார், அதுக்கப்புறம் இவர் நம்ம பூலகின் நண்பர்கள்லேருந்து சுந்தரராஜன் இருந்தார், அதுக்கப்புறம் ஆழி செந்தில்நாதன், அவரோட அண்ணா பற்றி பேசியிருந்தோம். நிறைய உரையாடல் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த அப்பா வரார், பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு எங்களெல்லாம் பார்த்ததில். அவர் தொடர்ச்சியாக நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் நான் பொதுகை காலத்துலேருந்து என்னெல்லாம் பண்ணேன்னு பட்டியலிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு மனிதர் இருக்கார், இவ்வளவு அன்பு இருக்கே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னார், முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வரேங்க, பையன் இங்கே இருக்கான் இன்ஜினியரிங். அவர் வந்து ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தார். மதுரையிலேருந்து சென்னைக்கு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு பஸ் கண்டக்டர். முதல் தலைமுறையாக பையன் படிச்சுட்டு வந்து, அவன் தான் கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான். அவன் அமெரிக்காவுக்கு வந்திருக்கான். வெர்ஜீனியாவில் ஒரு வீடு வாங்கியிருக்கிறான். அந்த வீட்டோட கிரகப்பிரவேசத்திற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் அவருக்கு அவ்வளவு நிறைவு. நான் மதுரைக்கும் சென்னைக்கும் அவ்வளவு பயணம் பண்ணியிருக்கேன். அத்தனை மைல் கணக்கில் நான் வண்டி ஓட்டியிருக்கேன். பையனோட பயணம்ங்கிறது கணக்கிலே எடுத்துக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான மைல்களை நான் பயணித்திருக்கிறேன். ஆனால் அந்த 7000 மைல் சென்னையிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்தப்போ எனக்கு இருந்த பூரிப்பு, எனக்கு இருந்த மகிழ்ச்சி இருக்குல்லங்க, அது சொல்லவே முடியாது சார் அப்படின்னார். ஏன்னா மகனோட வெற்றி அவர் அவ்வளவு மகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்குது. அந்த மகன் சொன்னார், அப்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இந்த கஷ்டங்கள்லேருந்து உன்னை நான் வந்து ஒரு நாளைக்கு
இந்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அவனை நல்லபடியாக வச்சு பார்க்கணுங்கிறத என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்ன மகன் அதோட நிறுத்தலை. இங்கே வந்து ஒரு வீட்டை வாங்கிட்டு என்னை இங்கே வந்துருன்னு முழுக்க என்னை இங்கே கொண்டு வந்துட்டான். ஆனால் எனக்கு இங்கே இருக்கப்படால் அப்படி அவரை நினைவாகவும் இந்த அரங்கம் அதில் நம்ம பேசுகிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம். பொதுவாக என்னுடைய பிறந்த நாள் ஒன்று வரும் ஆண்டுதோறும். அதில் 2 ஆகச்சிறந்த இசை கலைஞர்கள் அல்லது இசை உலகை சார்ந்தவர்கள் பிறந்தது. கவியரசர் கண்ணதாசனும் எம்எஸ்வியும் பிறந்த நாளில் நான் பிறந்தேன். ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு தோணும், அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நமக்கு இப்படி ஒரு இசை ஆர்வத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன், நாம் இசையில் இப்படி கொடிக்கட்ட பிறந்த ஒருத்தருக்கு நாளில் இப்படி ஒரு ஆள் பிறந்திருக்கிறானே அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்குமோ தோணும். ஏன்னா எனக்கு இசையில் நிறைய ஆர்வம் இருந்துச்சு, கற்றுக்கலாம் முயற்சி பண்ணேன். மிருதங்கம் கற்றுக்கலான்னு போனேன் 7ஆம் வகுப்பில். ஒரு 6 மாதம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் 7ஆவது மாதம் குரு வேறு ஊருக்கு போயிட்டார், அங்கேயே நின்றுச்சு. அதுக்கப்புறம் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு சென்னை வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கணும். அப்போல்லாம் 90ஸ்லலாம் கணிப்பொறி கற்றுக்கிறதுங்கிறது ஆகப்பெரிய விஷயமா இருக்கிறதுனால இதுக்காக வந்துட்டு சரி அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் விட்டு போன இசையை தொடரலாமே அப்படின்னு சொல்லி வயலின் கற்றுக்கலான்னு போனேன். வயலின் வெஸ்டர்ன் அப்படின்னு கற்றுக்கலான்னு போனேன். 3 மாதம் கற்றுட்டு இருந்தேன். ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பழகிச்சு. அப்போ தான் அப்படி வந்து தொடருங்கிற நேரத்தில் குரு அமெரிக்காவுக்கு போயிட்டார். சரி என்னடா நமக்கு வந்த சோதனை, இசைக்கும் நமக்குமான தூரம் இவ்வளோ தான் அப்படின்னு அங்கே நின்று போச்சு இசை பயணம். அதுக்கப்புறம் கீபோர்டு கற்றுக்கலான்னு முயற்சி பண்ணேன். எல்லாமே முயற்சிக்கிறதோடு இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும், எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. ஆனால் இந்த இலக்கிய களம் அமைப்பு 12வது வருஷமாக தொடர்ச்சியாக ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னா எவ்வளவு ஈடுபாடு இருக்கும். எல்லாவற்றுக்கும் நமக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யறதுக்கே நம்மளால் முடியாது. 4வது நாள் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஆண்டு ஒரு நியூ இயர்லேயும் நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம், கட்டாயமாக எடுப்போம். புத்தாண்டு பிறக்கும் போதெல்லாம் ரெசல்யூஷன் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ரெசல்யூஷன் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அல்லது இளம் வயதில் இருக்கிற ஆண்களை பொறுத்த வரைக்கும், ஒன்று நடைப்பயிற்சிக்கு போகிறேன், இல்லை ஜிம்முக்கு போகிறேன், இந்த ஆண்டு கட்டாயம் போகிறோம் அப்படின்னு போவோம். 4வது நாள் அந்த ஜிம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆண்டுக்கு ஜிம்முக்கு பணம்லாம் கட்டி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த அளவில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை சமூகத்திற்கான, இந்த பகுதி மக்களுக்கான அல்லது இந்த ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதில் நம்முடைய பங்களிப்பு சிறிதளவாவது இருக்கணும் அப்படிங்கிற ஈடுபாட்டோடு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு 12வது ஆண்டாக ஒரு புத்தக திருவிழாவை நடத்துகிறார்கள். அப்படின்னா 1 ஆண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். அந்த கமிட்மெண்ட்டுக்காகவே இந்த அமைப்பாளர்களை, இலக்கிய களம் அமைப்பில் இருக்கக்கூடியவங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். இப்போ அரசு தரப்பில் இருந்து இதில் இணைந்திருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. எல்லா மாவட்டங்கள்லேயும் இது போன்ற புத்தக திருவிழாக்களை அரசு நடத்துகிறது. இன்னும் கூடுதலான வசதிகளோடு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு அரசாங்கத்தினுடைய மெஷினரிங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மெஷினரி. அப்போ அவங்க உள்ளே வரும்போது நிறைய பேரை உள்ளே கொண்டு வர்றதுக்கும், நிறைய வசதிகளை ஏற்படுத்துறதுக்கும், நிறைய வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமான ஒரு வெளி. அப்போ இலக்கிய களம், அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் அப்படின்னு இணைந்து 4வது ஆண்டாக உள்ளே வரும்போது, இன்னும் இன்றைக்கி நான் பார்க்குறேன் 3 ஆண்டுகள் என்னை அழைச்சிருக்கீங்க. அந்த அன்புக்கு நன்றி. அன்பின்றி அமையாது உலகு, கார்த்தியின்றி அமையாது திண்டுக்கல் புத்தக திருவிழா அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அப்படிங்கிறது மகிழ்ச்சி தான். அப்படியான அன்புக்கும் நன்றி. இப்போ இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக மாவட்ட ஆட்சியர் தனிப்பட்ட முறையில் நிறைய இடங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் இப்போ வந்து அவங்க முனைப்பு காமிக்கிறாங்க. நிறைய மாவட்டங்களுக்கு நான் போயிட்டுருக்கேன். பெரும்பாலான மாவட்டங்களில் தனிப்பட்ட முறையில் எங்கெல்லாம் மாவட்ட ஆட்சியருடைய தனிப்பட்ட விருப்பத்தோடு அவர் முன் முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் அமைது. அப்படி இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு சரவணன் அவர்களும் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அவருடைய முயற்சிக்கும், அவருடைய முயற்சியை செம்மையாக செய்து முடிப்பதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டும் மகிழ்ச்சியும். சரி, நிறைய அன்பு இலக்கியத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ் சமூகத்தில் அன்புக்கு குறையே இருக்காது, கொட்டி கிடக்கும். நம்ம வந்து பல கதைகள் குழந்தைகளுக்கு கேட்குறதுலேருந்து கேட்டிருப்போம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியில் தொடங்கி மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன் வரைக்கும் ஏகப்பட்ட பேர். என்னப்பா அது, நம்ம ஆட்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப அன்பை அதீதமாக கொட்டிட்டாங்களான்னு கூட தெரியும். ஒரு முல்லைக்கு கொடி சாஞ்சிருக்குது, அதுக்கு வந்து ஒரு பிடிமானம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு குச்சியை நட்டு வச்சா போதுங்கிற இடத்துல அப்படியே இறங்கிட்டு இந்த தேரை நீ நிறுத்தி வச்சிருப்பா அப்படின்னு ஒரு மன்னர் நடந்து போகிறான்னா கொஞ்சம் அதீதமாக தான் இருக்கும். இது இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள்கிட்ட போய் சொன்னோன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக கிரிஞ்சாக இருக்கே அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அது ஒரு அதீத அன்பினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு
இயற்கையினுடைய அத்தனை படைப்புகளின் மீதும் என்னுடைய அக்கறை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நம்முடைய இலக்கிய சான்றுகளாக அதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதே போல் தான் மயிலுக்கு போர்வை கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நான் சில சம்பவங்களும் சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கான அடிப்படையாக இருக்கக்கூடியதும் கூட அந்த அன்பு தான். அந்த அன்பிலிருந்து தான் இந்த மாற்றங்கள் சமூக மாற்றங்களுக்கான விதையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் தான் நம்ம சில சம்பவங்களோடு பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு புத்தக காட்சியிலும் இது பற்றி ரொம்ப சிறிதாக பேசியிருந்தேன். ஆனால் இந்த புத்தக காட்சிக்கு ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். இந்த தலைப்புக்கும் ஏற்ற வகையில் அதுதாக இருக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த அன்போடு சேர்த்து அந்த சிறுகதைக்கு வரதுக்கு முன்னாடி திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய சிறுகதை அப்பாவின் பிள்ளை அப்படின்னு தலைப்பிலான சிறுகதை, அந்த சிறுகதைக்கு வர்றேன். அந்த சிறுகதை ஏன் முக்கியம், அந்த சிறுகதையின் மூலமாக என்ன நடக்குது, அப்போ புத்தகங்கள் வாசிப்பின் மூலமாக என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய சிறுகதை. அதுக்கு முன்னாடி இந்த அன்போட தொடர்புடைய இன்னொரு விஷயம் நடந்திருக்குது நம்ம வாழ்க்கையில். அது இப்போ நண்பர் நம்ம இவங்க பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய திரு சுவாமிநாதன் அவர்கள் நினைவுபடுத்தினார். விகடன் ஒரு சிறந்த நெறியாளர் விருது எனக்கு கொடுத்தாங்க. 2016 கொடுத்தாங்க, 2017 கொடுத்தாங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயம். அதெல்லாம் பேசுறதுக்கு இங்கே வரல, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னுடைய நண்பர் ராஜமுருகன் தான் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதினார். அந்த விருது வழங்கும் போது அந்த விருதுக்கு உரியவரை பற்றி அதுக்கான ஒரு தலைப்பிட்டு எழுதுவாங்க. அப்படி சிறந்த நெறியாளர் விருதை கொடுக்கும்போது இப்போ நமக்கு விகடன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிறுவனம், நான் வேலை பார்க்கணுன்னு நினச்ச ஒரு நிறுவனம், சின்ன வயசுலேருந்து வாசித்த ஒன்று. விகடன் விருதுகள் பொதுவாக மற்ற விருதுகளுக்கெல்லாம் நாம் அப்ளை பண்ணணும். விகடன் விருதை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்வு செய்து கொடுப்பாங்க. அதனாலேயே அதுக்கு கூடுதலான ஒரு மரியாதை இப்படிலாம் இருக்கும். இப்போ விகடனில் ஒரு விருது கொடுக்குறாங்க, சிறந்த நெறியாளர் விருது. மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குல்ல. ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடும் அப்படின்னு ஆசைப்பட்ட இடத்துல வெள்ளிக்கிழமை, அந்த காலத்தில் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் வியாழனில் வரும், வெள்ளிக்கிழமை வரும். முதல்ல யார் அந்த புத்தகத்தை படிக்கிறதுன்னு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போட்டியே இருக்கும். நான் அந்த புத்தகம் வந்துச்சுன்னா வாசித்து கடைசி பக்கம் முடிச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேங்கிற அளவுக்கு இருந்த ஒருத்தருக்கு அந்த நிறுவனத்திலிருந்து விருது. மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் அந்த நேரத்தில் ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த அத்தனை முன்னோடிகளும் இருந்த அரங்கு. அப்போ அவங்களோட சேர்ந்து இந்த விருதை பெறுவது அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணமாக இருந்துச்சு. இப்போ மேடைக்கு அழைக்கிறாங்க, மேடையில் அழைச்சி விருதை கொடுக்குறாங்க, நம்ம பெருமையாக வாங்கிட்டோம். அப்போ அந்த நேரத்தில் நண்பர் ராஜமுருகன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே கூட வந்திருக்கலாம். இயக்குனர் ராஜமுருகன் நிறைய நல்ல திரைப்படங்களை இயக்கியவர். அவர் தேசிய விருதை பெற்ற ஒரு இயக்குனர். சமூகம் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒருத்தர், அழகியல் சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒருத்தர். அவருடைய தொடர்களை விகடனில் படிச்சிருந்தா அவர் பெரிய அடிக்ட் ஆகிருப்பேன். மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள்லாம் கேட்டிங்களே, இப்போ ஐயா சொன்னாங்க, நம்ம தலைமை உரை நிகழ்த்திய ஐயா ராமமூர்த்தி அவர்கள், தோழர் ராமமூர்த்தி அவர்கள் விவாதங்கள் பற்றியெல்லாம் சொன்னார். நிறைய எப்படி ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய விவாதங்கள்லாம் இருக்கும் தானே. நீங்கள் எதில் இருக்கிற ஒருத்தர் என்ன பேசுகிறாரோ அதுக்கேற்ற வகையில் பேசுகிறது தானே இயல்பாக இருக்க முடியும். முடிந்த அளவுக்கு நம்ம இல்லை இது ஒரு அமர்வு, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, நமக்கு பொறுப்புணர்வு இருக்குது, அப்படிலாம் இருப்போம். அதையெல்லாம் கடந்து ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நமக்கு உள்ளே அப்படியே பாயில் ஆகிற நேரத்தில் திடீர்னு அந்த அன்பின் நெறியாளர்னு டைட்டில் முன்னாடி நிற்கும். ஐயோ, நம்மளை அன்பின் நெறியாளர்னு சொல்லிட்டாங்க, நம்ம கோவப்பட முடியாதே அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும். ஒரு நெருக்கடி ஆகிடுது. அன்பின் நெறியாளர்னு நம்ம நண்பர் சொல்லிட்டு போயிட்டார். எப்போல்லாம் நெருக்கடியான ஒரு நிலை வருதுன்னா, ஒரு விருது என்பது, அது ஏன் சொல்லணும்னா, ஒரு விருது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வெறும் அங்கீகாரம் மட்டுமல்ல. ஒரு விருதுங்கிறது அங்கீகாரம் மட்டுமல்ல, அக்கௌண்டபிலிட்டி. நீங்கள் அந்த விருதை பெற்ற பிறகு அந்த விருதுக்கு உரியவராகவே இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் அந்த இடத்தில் உருவாகிறது அப்படிங்கிறதும், அப்படி விருது கொடுத்து நாம் ஒருத்தரை இப்போது கொண்டாடுவது என்பதும், அந்த விருதுக்கு உரியவராக அவர் தொடர்ச்சியாக நடப்பார் அப்படிங்கிறதும் ஒன்று. அப்படி இன்றைக்கி நான் இலக்கியாவை உறுதியாக நம்புகிறேன். இலக்கியா ஆகச்சிறந்த ஒரு குழந்தையாக இந்த சமூகத்தில் வருவாங்க, அதை நான் விரும்புகிறேன். அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்போ இந்த அரங்கத்தில் இலக்கியா குறித்து மிகப்பெரிய நம்பிக்கை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு உரியவராக இலக்கியா இருக்க வேண்டும்ங்கிற நெருக்க எடுத்துக்கலாம். நான் அந்த புத்தகத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. அதில் அப்பாவின் பிள்ளை அப்படின்னு ஒரு சிறுகதை. அது தொடங்கிறது எனக்கு ரொம்ப வேகாக இருக்குது, பட் சொல்கிறேன், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். அந்த ஒரு இரவு நேரத்தில் தொடங்கும் ஒரு மகன், அது ஒரு 80களில் நடக்கிறதா. வார்த்தைகளே ரொம்ப கரடு முரடாக தான் வருது அவர்கிட்டேருந்து. ரொம்ப கோபமான வார்த்தைகள் தான் வருது, நல்ல வார்த்தைகளே வர மாட்டேங்குது. எப்போதும் எரிச்சலோடே இருக்கிறாரு அப்படிலாம் அந்த மகனுக்கு அனுக்குமா மகனுடைய எண்ணம் அப்பாவை பற்றி இருக்கிறதுல இப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடங்கும். அப்புறம் அப்பா சொல்லுவார், நீ காலேஜை முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கிற. அவருக்கு அரசு பணிக்கு போகணுன்ற ஆசை இருக்கும் அந்த மகனுக்கு. அரசு பணிக்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை, நீ நாளைக்கு தீப்பெட்டி தொழிற்சாலையில் அண்ணாச்சிக்கிட்ட உனக்கு வேலைக்கு சொல்லியிருக்கிற, நீ போய் நேரில் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவருக்கு மனசுக்குள்ளே நம்ம அரசு ஊழியர் ஆகணும்னு இருந்தோம், என்னது கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு, அந்த காலத்தில் கல்லூரி முடிக்கிறதுலாம் பெரிய வேலை 80களில். அப்போ நாம் இந்த வேலைக்கு போகிறதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாருன்னு அடுத்த நாள் 7
7 மணிக்கெல்லாம் தீப்பெட்டி நினச்சிட்டு இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாருன்னு அடுத்த நாள் 7 மணிக்கெல்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போய்டுறாரு. அங்கே வேலையை தொடங்கின போது அவருக்கு ஆர்வமாக பல்வேறு வேலைகளை செய்கிறாரு. ஒரு கடிதம் அனுப்ப சொல்கிறார் முதலாளி, ஒரு நிறுவனத்திற்கு கடிதம் அனுப்பணும், இந்த வேலையை செய்கின்றாரு. அந்த கடிதத்தை டிராஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வங்கிக்கு போகணும், வங்கிக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு வாரந்தோறும் கூலி கொடுக்குறதா இருக்கும். இந்த தீப்பெட்டி தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு சுருக்கி வந்துடுறேன். அப்போ இந்த காட்சியினுடைய தொடக்கம் ஒன்று இருக்குது, நான் அதை விட்டுட்டேன். முதல் நாள் இரவாக இருக்கும். அன்னைக்கு அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டினுடைய கதவை தட்டுவார். அந்த கதவார் வேக வேகமாக தட்டுவார். அப்போ தான் இந்த பையனுக்கு வந்து அப்பா மேலே வருத்தம் வரும். ஏன் இப்படி வந்து எப்போவுமே முரடாக இருக்கிறாரு இவர், என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து அந்த காட்சி தொடங்கும். இங்கே வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக அன்றைய நாள் முழுக்க போகிறாரு, போயிட்டே இருக்குது, வேலைகள் இருக்குது, தொடர்ச்சியான வேலைகள், அடுத்தடுத்த வேலைகள், இதெல்லாம் காட்சிகளாக நிறைய சொல்லிகிட்டே இருக்கார். நான் சுருக்கமாக வந்துடுறேன். கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் வேலை முடியுது. ஒட்டுமொத்தமாக அவர் வந்து அன்றைய நாளில் வந்து முழுக்க தன்னோட எனர்ஜி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப டயர்டாகிடுறாரு அந்த இளைஞன். ஒரே நாளில் இவ்வளவு வேலைகளா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப சோர்ந்து போய் தான் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிற வழியில் அப்போ கரண்ட் கிடையாது, இருட்டு இருக்குது. இந்த காட்சிகள்லாம் சொல்கிறாரு. சைக்கிளில் போகிறதே பெரிய விஷயம் இருந்த காலகட்டம். அதெல்லாம் சில காட்சிகள் நடுவில் வரும். நிறைய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய சிக்கல்களை எல்லாம் சொல்லியிருப்பார் அழகாக. இதெல்லாம் கடந்து வந்துடுறார். அப்பாவின் பிள்ளைக்கு வந்துடுற. அதனால் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தால் 8 மணிக்கெலாம் அப்போல்லாம் ரொம்ப சீக்கிரம் உறங்கிடுவாங்கள்ல. இப்போ மாதிரி 11 மணி 12 மணிக்கெலாம் இல்லை, இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை, ரீல்ஸ்லாம் இல்லை. அதனால் நம்மளை தூங்க விடாமல் பண்ணுது. அன்றைக்கெல்லாம் 8 மணிக்கு படுத்துருவாங்க. ஸோ அன்னைக்கு படுத்துடுறாங்க. வீடு பூட்டி இருக்குது, கதவு சாத்தி இருக்குது. இவர் போய் கதவை தட்டுறாரு. அம்மா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 தடவை கதவை தட்டுறாரு. அம்மா கிட்டேருந்து முனகலாக சத்தம் வருது. அப்போ தான் விழிப்பு வர்ற ஒரு. ஆனால் பையன் ஒரு நாள் முழுக்க 14 மணி நேர வேலை, பல்வேறு வேலைகள், கடுமையான வேலை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத வேலை, தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கார். மூளைக்கும் வேலை இருக்குது, திடும்னு அடிப்பார் மகன். அந்த நேரம் அவருக்கு திடீர்னு ஒரு சிந்தனை வரும். அப்பாவும் இப்படி தானே கதவை தட்டிக்கிட்டு இருந்தார், நாம் அப்பாவாக மாறிட்டோமோ அப்படின்னு அவர் உடல் அதிர்ந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுவார் அந்த சிறுகதையை. அப்பாவின் பிள்ளை தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதுறது எனக்கு தெரிஞ்சு 35-40 ஆண்டுகள் இருக்கலாம். 80கள் எழுதினார்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இப்போ சமீபத்தில் படிக்கலை, அதனால் முழுமையாக இல்லை. இதுதான் சாராம்சம். இப்போ ஒரு அப்பாவை புரிந்து கொள்வதற்கு, ஒரு மகன் புரிந்து கொள்வதற்கான அழகான காட்சிகளோட ஒரே நாளில் நடந்த நிகழ்வுகளை வைத்து தமிழ்ச்செல்வன் ஒரு சிறுகதையை அழகாக கொடுத்துருப்பார். ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய உணர்வுகளை அப்படி கிளர்ந்தெழ வைக்கும், புரிதலை உண்டாக்கும். பல அப்பாக்களிடம் இது புரிதலை உண்டாக்கியிருக்கலாம், பல மகன்களிடம் புரிதலை உண்டாக்கியிருக்கலாம். இந்த ஒரு சிறுகதை என்ன செய்யும் அப்படின்னா, அம்மாக்கள்கிட்ட, அப்பாக்கள்கிட்ட, குடும்பத்தில் எல்லாக்கிட்டையும் இந்த உணர்வுகளை தட்டி எழுப்பியிருக்கும். அப்போ இந்த அன்பு இருக்கு இல்லையா, இந்த அன்பை பல பேர் வெளிப்படுத்திருக்கவே மாட்டோம். தமிழ் சமூகத்தில் அப்பாக்கள் பெரும்பாலும் மகன்கள்கிட்ட அல்லது மகள்கிட்ட கூட வெளிப்படுத்திடுவாங்க. இந்த மகன்கள்கிட்ட வெளிப்படுத்துறதுல அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கும். அப்போ அந்த சிறுகதை மூலமாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் இதை தான் கடத்துறாரு. அப்போ ஒரு அப்பாவுக்கு வெளியில் என்னெல்லாம் சிக்கல் இருக்கும், இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற காட்சிகளை ஒரு நாள் நிகழ்வின் மூலமாக மகனுக்கு உணர்த்தக்கூடியதாக அந்த சிறுகதை இருக்கும். அப்போ ஒரு கதை என்பது என்ன மாற்றங்களை எல்லாம் உண்டாக்கும், ஒரு திரைப்படம் இப்படி உருவாக்குமா எனக்கு தெரியாது. ஒரு புத்தகத்தில் ஒரு சிறுகதை மொத்தமே 10 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சிறுகதையை வாசிக்கிறதன் மூலமாக நமக்குள்ளே எழக்கூடிய அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா. அப்படின்னா இங்கே வந்து லட்சக்கணக்கான பக்கங்களை கொண்ட புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன. நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு நாமளே படிக்கணும், திரும்ப மறுவாசிப்புக்கு போகலாம், அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாற்றங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறுகதையே அவ்வளவு பெரிய மாற்றத்தை, மன உணர்வை மாற்றுது அப்படின்னா ஒரு புத்தகம் இன்னும் என்னெல்லாம் செய்யும். 10 புத்தகங்கள் என்ன செய்யும். சதவீதம் அதில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாக இருந்தால் கூட மிகப்பெரிய மாற்றம். வந்த 60,000 பேரில் ஒரே 1% 600 பேர். 600 பேர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது இளைஞர்கள்ட்ட அப்படின்னா குறைந்தபட்ச மாற்றம் என்ன? நம்ம இலக்கிய கேட்டாங்க, மாற்றத்தை தான் விரும்பினாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, சேஞ்ச் தான் வேணுன்றாங்க. மாற்றம் இந்த 600 பேர்கிட்ட இருக்குதுன்னா விவேகானந்தர் 100 பேர் தான் கேட்டார். ஆமாம், வருஷத்துக்கே 600 பேர் உருவாக்குறீங்கன்னா ஆகப்பெரிய விஷயம். இந்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பணி தான் இந்த ஒரு அறிவு சார்ந்த சமூகம் ரொம்ப முக்கியம். எப்போவுமே தமிழ் சமூகம் ஏன் வந்து எல்லா நிலைகளும் உயர்ந்து இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் நம்ம பெருமையாக சொல்ல முடியுது. இன்றைக்கி NIRF ரிசல்ட் வந்திருக்குது. தேசிய அளவில் கல்லூரிகளில் ஆகச்சிறந்த கல்லூரிகள் என்ன அப்படிங்கிற பட்டியல் இன்றைக்கி வெளியிடப்பட்டிருக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியல் வந்திருக்குது. 17 கல்லூரிகள், டாப் 100ல் 17 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் 2வது இடத்துல இருக்குது. IIT மெட்ராஸ் தொடர்ச்சியாக 10வது ஆண்டாக முதல் இடத்துல இருக்குது அகில இந்திய அளவில்.
அண்ணா பல்கலைக்கழகம் 2வது இடம், கடந்த ஆண்டு முதல் இடம். தமிழ்நாட்டில் 17 உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த டாப் 100ல் இருக்குது. நமக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குங்கிறது ஒரு பக்கம். அதை கடந்து கல்வியில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு இடம். கல்வியில் ஆகச்சிறந்த இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. நீங்கள் எல்லா விதமான பேராமீட்டர்ஸ்லையும் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து உயர்கல்வியில் ஜிஆர் சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியா சராசரியை விட 2 மடங்காக தமிழ்நாடு இருக்குதுன்னா அதில் எவ்வளவு பேருடைய பங்களிப்பு இருக்குது? வெறும் அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இல்லை, பாலிசிஸினுடைய பங்களிப்பு இல்லை. லட்சக்கணக்கு 50% பிள்ளைகள் நான் போகிற கல்லூரிகளில் முதல் தலைமுறையாக நாங்கள் கல்லூரிக்கு வருகிறோம்னு கை உயர்த்துறாங்க. பல பிற்பட்ட மாவட்டங்களில் அரசு கல்லூரிகளுக்கு போகும்போதெல்லாம் 50%க்கும் குறையாமல், இன்னும் சொல்லப்போனால் பிரசிடென்சி கல்லூரியிலே அப்படி தான் இருக்குது நிலைமை. 50%க்கு மேலானவர்கள் முதல் முறையாக நாங்கள் கல்லூரிக்கு கால் எடுத்து வைக்கிறோம் எங்கள் குடும்பத்திலேருந்துன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஐரணி. அது ஒரு பெரிய முரண். ஒரு பக்கம் தமிழ்நாடு தான் ஆகச்சிறந்த மாநிலம் உயர்கல்வியில், பள்ளிக்கல்வியில், எல்லாத்துலேயும். ஆனாலும் நாம் அடைய வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இந்த கல்வியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இது பல பேருக்கு இருந்திருக்கு. ஆட்சியாளர்கள் பலர்கிட்ட இருந்திருக்குது. ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பள்ளி விழா ஒன்று நடந்துட்டுருக்குது. அந்த விழாவில் சில மாணவர்கள் மயங்கி விழுந்துடுறாங்க, மயக்கமடைஞ்சு விழுந்துடுறாங்க. இந்த செய்தித்தாள்களில் வருது. செய்தித்தாளில் வந்த பிறகு அப்போதைய முதலமைச்சர் என்ன ஆச்சு இந்த பிள்ளைகளுக்கு, ஏன் மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்கன்னு கேட்குறாரு. பசினால் இந்த குழந்தைகள்லாம் மயக்கமடைஞ்சு விழுந்திருக்கிறாங்க. நிறைய பேர் உணவுக்கு வழி இல்லாமல், இல்லை காலை உணவு இல்லாமல் பள்ளிகளுக்கு வந்துட்டாங்க, அதனால் இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. பசினால் குழந்தைங்க மயக்கம் அடைஞ்சு விடுறாங்களா, சாப்பாட்டுக்கு வழி இல்லையா அப்படின்னு நினச்ச அந்த 20 லட்சம் குழந்தைகளுக்கான உணவு, காலை உணவு போகுது அப்படின்னா, 20 லட்சம் குழந்தைகளுக்கான உணவு, காலை உணவு போகுது அப்படின்னா அது அவ்வளோ வெளிதானதில்லை. நம்ம ரொம்ப அதை கடந்து போகிறோம். உணவில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை. பல பேர், நீங்கள் ஒரு உதாரணம், என்னுடைய நேர்காணல்கள் இப்போ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பாட்காஸ்ட் நீண்ட நேர்காணல்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு குழந்தையோட, அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து பாராலிம்பிக்கில் சில்வர் மெடல் வாங்குகிறாங்க. அதுக்கு பிறகு ஆசிய கோப்பையில் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இந்த 3ஐயும் வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த பொண்ணு சிங்கிள்ஸில் கோல்டு வின் பண்ணுது, டபுள்ஸில் சில்வர் வின் பண்ணுது, மிக்ஸ்டு டபுள்ஸில் பிரான்ஸ் வின் பண்ணுறாங்க. ஒரே ஆசிய கோப்பையில் 3ஐயும் வென்று வந்த அந்த பொண்ணோட அப்பா பேர் முருகேசன். அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து பாதி நாள் ஸ்கூலுக்கே போகல, அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக வரணும்னு ஆசை, நாம் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும்னு ஆசை. அம்பேத்கர் நகரில் இருந்தாங்க, காஞ்சிபுரத்தில் அம்பேத்கர் நகர் இருந்த ஒரு அப்பா, அவர் பேர் முருகேசன். அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. ஆனால் அவரால் பள்ளிக்கு தொடர்ந்து போக முடியல, ஏன்னா வறுமை இருந்துச்சு. ஆனாலும் அப்பா பள்ளிக்கு போய் கொண்டு இருந்தார். ஏன்னா மதிய வேளையில் உணவு கிடைக்கும் என்பதற்காகவே பள்ளிக்கு போனேன்லாம் சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் எங்களுக்கும் அதுதான் நிலைமைன்னு, அது ஒரு பெரிய ஸ்டோரி, பின்னாடி வரேன். அதுவும் கூட அது ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. அப்படி ஒரு முருகேசன்கிற ஒரு அப்பா வந்து எந்த விதமான வருமானமும் இல்லாமல், சமூக அந்தஸ்து இல்லாமல், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்த ஒருத்தர் தன்னுடைய 2 பிள்ளைகளை இந்த விளையாட்டுத்துறையில் ஆகச்சிறந்த வீரர்களாக உருவாக்கணும்னு முயற்சி பண்ணி இந்த குழந்தைய பிரான்ஸ் வரைக்கும் கொண்டு போய் பாராலிம்பிக்கில் சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்து அந்த சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. சென்னை விமான நிலையத்தில் வந்து நின்று அந்த மெடல் அப்பாட்ட அப்படி காலில் விழுந்து அப்பாட்ட அது கொடுக்குது அந்த குழந்தை. அந்த தருணம் இருக்குல்ல, முருகேசனுக்கு வாழ்க்கையில் மீண்டும் அப்படி ஒரு தருணம் கிடைக்குமான்னு தெரியாது. எந்த ஒரு அப்பாவுக்கும் கிடைக்காத ஒரு தருணமாக அந்த தருணம் இருந்துச்சு. அந்த அப்பாவுடைய அன்பு தான் அந்த குழந்தைய அந்த உயரத்துக்கு கொண்டு போய் வச்சுது. உலகம் எல்லாமே ஏன் பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் வேணுமான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த குழந்தை, அவங்களுக்கு வந்து ஒரு கை வராது, சூம்பி போயிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து அவங்களே சொன்னதுலாம், அவங்க வந்து கலர் கம்மி, கருப்பாக இருப்பாங்க. என்னை வந்து உருவகேலி செய்திருக்கிறாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் அதை எதிர்கொண்டுகிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மாவட்டலாம் கேள்வி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் என்னை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த வெற்றி ஒன்று தான் என்னை காப்பாற்றும் இந்த சமூக கேலியிலேருந்து, கிண்டல்லேருந்து நினச்சேன். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதுக்கான முயற்சி எடுத்தேன். நாங்கள் ஃப்ரான்ஸ் வரைக்கும் போனாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு 1 கோடி ரூபா பரிசு, 2 கோடி எல்லாம் வந்துடுச்சு. இன்றைக்கி முருகேசன்கிறவருக்கு என்ன கிடச்சிருக்குன்னா சமூக அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. 1 கோடி கிடைத்தது, 2 கோடி கிடைத்தது முக்கியம் இல்லை. எந்த சமூகத்தில், எந்த ஊரில் நிராகரிக்கப்பட்டாரோ, அவமானப்படுத்தப்பட்டாரோ அந்த இடத்துல ஒரு சமூக அந்தஸ்து வந்தது. அந்த இடத்துல 2 பேருடைய அன்பு வெளிப்பட்டுச்சு. முருகேசன்கிற அப்பாவுடைய அன்பு இருந்துச்சு. தன்னுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிடணும். யார் எதிர்த்தாலும், யார் குறை சொன்னாலும், என்ன நெருக்கடி வந்தாலும் நான் இவங்களை கொண்டு வந்து நிறுத்துறேன்ற அன்போடு அவர் வந்து 1 நாள் அன்பு இல்லை, 2 நாள் அன்பு இல்லை. திரைப்படங்களில் வர 1 நாள் பாட்டில் எல்லாம் நடந்துடாது.
15 ஆண்டுகள் தொடர்ச்சியான முயற்சிக்கு பிறகு அந்த வெற்றியை அவர் அடைகிறார். பிரதிபலனா என்ன இருக்குன்னா, அதை விட கூடுதலான அன்போடு பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. எனக்காக இருக்கக்கூடிய அப்பா, என்னை பற்றியே சிந்திக்கக்கூடிய அப்பா, எனக்காக அவமானப்படக்கூடிய அப்பா, அவருக்கு நான் என்ன திருப்பி நன்றி கடன் செய்ய போகிறேன்னு யோசித்த அந்த குழந்தைகள் தான், அந்த அன்பின் மேலில் தான் அந்த வெற்றி வந்து நிற்குது. எல்லா இடத்திலும் அன்பு இருக்கிறது. அன்பின்றி அமையாத உலகுங்கிறதுல அது ஒன்று முக்கியமானது நினைக்கிறேன். தனிப்பட்ட குடும்பங்களிலும் கூட எல்லா இடத்துலையும் இருக்கும், சொல்ல மாட்டோம். பல நேரங்களில் நம்மளால் வெளிப்படுத்த முடியாமல் இருப்பாங்க அப்பாக்கள். நான் இன்றைக்கி அப்பாக்களை மட்டும் மையப்படுத்தி பேசலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ உங்களோட பேசும்போது அம்மாக்களுக்கெல்லாம் நிறைய பேசிட்டாங்க. கதைகள் இருக்குது, கவிதைகள் இருக்குது, பாடல்கள் இருக்குது. அம்மா வந்து எப்படிலாம் குழந்தைகளை தாளாட்டுறாங்க, அம்மா எப்படி குழந்தைகளை வளர்க்குறாங்க, மாற்று கருத்தே இல்லை. முழுமையாக இருக்கிறேன், மதிக்கிறேன். அம்மாக்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அம்மாக்களுடைய அன்பு இல்லாமல் இந்த உலகம் இல்லை. ஆனால் கூடவே அப்பாக்களுடைய அன்பும் இருக்கிறது. ஆனால் அது மறைபொருளாக இருக்கிறது, அவ்வளவு வெளிப்படுவாக வெளியில் வரல. அப்பாக்களும் அன்பானவர்கள் தான். கரடு முரடாக தெரிஞ்சாலும் அந்த அப்பாக்களும் அன்பாக தான் இருக்காங்கங்கிறதுக்கு சில கதைகளை வச்சுருக்கேன், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சமூகத்தில் மாற்றத்தை உண்டாக்கியவர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்க்கையிலேயும் நிறைய சம்பவங்கள் நம்ம நடந்திருக்குது. நம்ம காந்தியாரை பற்றி உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. அமெரிக்க பத்திரிகைகள் காந்தியாரை பற்றி என்ன எழுதினாங்க தெரியுமா? A single man makes a difference அப்படின்னு எழுதினாங்க அமெரிக்க பத்திரிகைகள். தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை எதிர்த்து காந்தியார் தலைமையில் அந்த பேரணி நடக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி துப்பாக்கியோடு வந்து இதுக்கு மேலே நகர்ந்தீங்கன்னா சுற்றுவேன்னு மிரட்டுறார். இதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் என்னுடைய துப்பாக்கி வெடிக்கும் அப்படின்றார். காந்தியார் அசர மாட்டார். உங்களுக்கு தெரியல, அஹிம்சை தான் மிகப்பெரிய நிற்கக்கூடிய மனிதர். ஆனால் அவருக்கு முன்னாடி அசராமல் இன்னொருத்தர் இருந்தாங்க.